ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. லாஸ்ட் வீடியோவில் சில கம்பெனிஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னும் சில கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சில ஷேர்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா maheshwariprakash15@gmail.comக்கு உங்கள் காண்டாக்ட் நம்பரோடு மெயில் பண்ணிடுங்க. ஏன்னா ஆக்சுவலி என்னால் வீடியோ மேக் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்லையே முடிச்சிடலாம் அந்த ஸ்டாக்ஸை பற்றி. ஓகேங்க. ஸோ முத்துக்குமரன் அவர் பார்த்திங்கன்னா ஐஆர்இடிஏ ஆர்விஎன்எல் பற்றி கேட்டிருக்காரு. ஐஆர்இடிஏ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐபிஓ ஸ்டாக்கு. நம்மளோட சேனல் முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நல்ல லிஸ்டிங் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. மோனோபோலி கம்பெனி, கவர்மெண்ட்டோடது. ஸோ லாங் டேர்முக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எல்லும் அதே மாதிரி தான். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஆர்விஎன்எல் பார்த்திங்கன்னா வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பிஇ ரேஷியோலாம் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. சார்ட்டில் பார்த்திங்கனாவே தெரியும். மீடியன் பிஇலேருந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இந்த டைமில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரி நீங்கள் போய்க்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ பை பண்ணுற ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? இல்லை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆர்விஎன்எல்ல அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாடா மோட்டார்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஹோல்ட் பண்ணுறதா செல் பண்ணுறதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ செல் பண்ணிங்கன்னா லாஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி ட்ரிப் பிளானர்ஸும் அதே மாதிரி தான் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். சம் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் அண்ட் இடிஎஃப் டு இன்வெஸ்ட் நவ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிறது பெட்ரு. ஏன்னா ஒன்ஸ் எஃப்ஐஐஸ் வந்தாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான் வாங்குவாங்க. அதனால் அதுக்கு டோட்டலாகவே நம்ம நிஃப்டி பிசியே வாங்கிட்டு போயிடலாம். இடிஎஃப் அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி இடிஎஃப், எஃப்எம்சிஜிஐ இடிஎஃப்னு இருக்கும் ஐசிஐசியோடது, அது வாங்கிக்கலாம். தென் பேங்க் பேஸும் நம்ம நிஃப்டி பேஸும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம். ஐடி, ஃபார்மாலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணியே கன்சிடர் பண்ணலாம். எஸ்ஐபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுனா நம்ம அந்த இடிஎஃப்பும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஏபி கேபிட்டல் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ நல்லாவே இதாகிடுச்சு. நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிங்க. எப்போ கொஞ்சம் டேர்ன் ஆகிற மாதிரி திரும்புகிற மாதிரி தெரியுதோ அந்த டைமில் புக் பண்ணிடுங்க. இப்போ பையெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இப்போ பை பண்ணாதீங்க. ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க. எப்போ கொஞ்சம் டேர்ன் ஆகிற மாதிரி தெரியுதோ, ஷேர் ப்ரைஸ் டேர்ன் ஆகிற மாதிரி தெரியுதோ அந்த டைமில் நீங்கள் வித்துடுறது பெட்ரு. தட் மீன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிடுறது. ஓகேங்களா? ஏபி கேபிட்டல். அடுத்தது மஹேந்திரா ஹாலிடேஸும் ஸோ இது நியூட்ரல்னே எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம சொல்கிறது? மஹேந்திரா ஹாலிடேஸ் ஓகே தான், மஹேந்திரா குரூப்போடது. பட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தோன்னா நல்லா ரேலி ஆகிட்டு இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பிஇ ரேஷியோ மீடியன் பிஇலேருந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஓகே, நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. புதுசாக பை பண்ணுற ஐடியாலாம் இருந்துச்சுன்னா இது மாதிரிலாம் போய் பை பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெரிய ஸ்டாக்காகவே போய்க்கிங்க. மார்க்கெட் கேபிட்டல் கொஞ்சம் ஹையாக இருக்கிற ஸ்டாக்குக்கு போய்க்கிறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ மஹிந்திரா ஸ்பாண்டனா ஸ்பூர்த்திலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையிலேருந்து 80% கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சின்ன கம்பெனி, மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ பியூர் செல் தான். ஏதாவது ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டைமில் சின்ன சின்ன கம்பெனிஸில் போய் மாட்டிக்க வேண்டாம். 4-5 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஸ்மால் கேப் எல்லாமே நல்ல பூம் ஆகும். நல்ல கம்பெனி, நார்மல் கம்பெனி எல்லாமே பூம் ஆகிறது ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான். ஆல்ரெடி அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த டைமில் ஸ்மால் கேப்பில் இது மாதிரி போய் மாட்டிக்க வேணாம். அதாவது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஏபி கேபிட்டல், ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. நம்ம பொறுமையாகவே நல்லாவே சோதிச்சிரும் இதெல்லாம். ஓகேங்களா?
அடுத்து ஐநாக்ஸ் விண்ட் கவர்மெண்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க வின் எனர்ஜியில். ஸோ லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஐநாக்ஸ் விண்ட். பிஜி இன்வைட் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஜி இன்வைட்டு சேஃப் தான், டிவிடெண்ட் பர்பஸ்க்காக வேணால் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரியல் எஸ்டேட்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி இன்வைஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம நார்மல் ஷேர்ஸ்லேயே கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு ஓகே தான், டிவிடெண்ட் பர்பஸ்க்காக வேணால் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஐநாக்ஸ் விண்ட், சிடிஎஸ்எல், டாடா பவர், ஆஸ்டர் டிஎம்லாம் பார்த்துட்டோம். நேற்று லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஆயுஷ் வெல்னஸும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகேங்க. பாண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் இப்போ நான் வந்து 0 தான் அப்படின்றனால நீங்கள் காயினில் போயிட்டு ஜஸ்ட்டு பாண்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய கார்ப்பரேட் பாண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் மணி மார்க்கெட் ஃபண்டு அப்படின்னு இருக்கும், லிக்விட் பீஸ் இருக்கும், இதில் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லைக் பாண்டோட ரேட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிலையும் எஃப்டிலையும் கிடைக்கும். ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு அப்படின்னா லிக்விட் பீஸ் வச்சுக்கலாம், லிக்விட் பீஸ்லேயும் வைக்கலாம், இல்லை ஆர்டிலையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் ஏன்னா இதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம மார்க்கெட்லேயே நல்ல பெரிய பெரிய கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்துக்கலாமே. லைக் டிசிஎஸ், இது மாதிரி ரிலையன்ஸ், இது மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாமே இந்த பாண்டுலேயும் லிக்விட் பீஸ்லேயும் போடுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு பதிலாக நம்ம ஆர்டி கூட இது பண்ணிக்கலாம், தென் எஃப்டி இது பண்ணிக்கலாம். ஸோ லாங் டேர்முக்கு இந்த எஃப்டி ரேட்டை லாக் பண்ணணும் அப்படின்னா கேரண்டீடு ரிட்டர்ன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டேக்ஸபிளாக இருக்கும். அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிளாக இருக்கும். அதே இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கேரண்டீடு ரிட்டர்ன்ஸில் நமக்கு கிடைக்கும். பட் ஒரு 30 வருஷம் அது மாதிரி வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லைக் இப்போ ஒரு 7% கொடுக்குறாங்கன்னா 7% அப்படின்ற மாதிரி ஒரு 30-35 வருஷத்துக்கு லாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நீடுனா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நார்மலாக பாண்டுனா நீங்கள் இப்படி 0 தான் காயினில் போயிட்டு கார்ப்பரேட் பாண்டு எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதோட இதெல்லாம் பார்த்துக்கோங்க, க்ரெடிட் ரேட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து யூனிமெக் ஏரோஸ்பேஸ் ஹை ப்ரீசிஷன் இன்ஜினியரிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரெவன்யூ ஸ்ப்ளிட்டு தான் நான் பார்த்தேன் மெயினாக. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவிலேருந்து தான் 92% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. ஏதாவது ட்ரம்ப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணினார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ரிஸ்க்கு இருக்குது கண்டிப்பாக யூனிமெக் ஏரோஸ்பேஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ யூனிமெக் ஓகேவாக இருக்குது, இங்கே கேப்பையும் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரெவன்யூ ஸ்பீட் அதை பொறுத்து தான். இப்போ எந்த சைடுன்னு தெரியல. இது மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே தட் மீன்ஸ் பையா செல்லா அப்படின்ற டெசிஷன் எடுக்காமல் அப்படியே வச்சிடுறது பெட்ரு. இனிமேல் தான் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ இது மாதிரி என்ட்ரு ஆகிறத விட. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து மேன் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இண்டிவிஜுவல் ப்ரமோட்டர் அவர் வந்து செல் பண்ணியிருக்காரு. மேன் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா May 2025. ஸோ ஓகேவாக இருக்குது. மேன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது HFCL. ஓகே, HFCL பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு ஹையை டச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துட்டாங்க எல்லாருமே. ஓகேங்களா? எல்லா ஸ்டாக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அது இந்த கொஞ்சம் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இவர்களுடைய ஆக்சுவலி கிளைண்ட் பேஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ரிலையன்ஸ்லேருந்து, ஜியோலேருந்து, அதுவும் டெலிகாம்லேருந்து தான் 97% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. பிஎஸ்என்எல், வோடஃபோன், ஏர்டெல் எல்லாமே இவர்களுடைய கிளைண்ட்டாக தான் இருக்காங்க. கிளைண்ட் பேஸ் நல்லா இருக்குது. நான் இப்போ தான் இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலி பார்க்குறேன், பட் ஓகேவாக இருக்குது. ஓவரால் வியூ நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம் தான் கண்டிப்பாக. சரிங்களா? நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஓகேங்க. ஸோ அடுத்தது
ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது வந்து எனக்கு இந்த கம்பெனி பற்றி தெரியல, நான் ட்ராக் பண்ணவே இல்லை, எதுவும் பார்த்ததும் இல்லை இந்த கம்பெனி பற்றி. சரிங்களா, வேல்யூஷன்லாம் ரொம்ப அதிகம் இருக்குது. பவர் எலக்ட்ரானிக்ஸு ஓகேங்களா, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் நியூட்ரல்னு எடுத்துக்கிறேன் என்னோடய வியூ பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஓகேங்க. ஓகே, அடுத்தது ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸு லாங் டேர்முக்கு அப்படின்னா இப்போதைக்கு ஸ்டாக்ஸ்லாம் எது வேணாம், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப்ஏ போய்க்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது நெட்வொர்க் 18. இங்கே மார்க்கெட் லீடர் அப்படின்னு பார்த்தோன்னா நெட்வொர்க் 18 வந்து நம்பர் 1 இன் பிஸ்னஸ் நியூஸ் சேனல், நம்பர் 2 இன் டிஜிட்டல் நியூஸ், நம்பர் 2 இன் ஓடிடி ப்ராட்காஸ்டிங், நம்பர் 3 இன் நேஷ்னல் நியூஸ். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எல்லாமே லாஸில் தான் இருக்குது. சரிங்களா, மார்ஜினும் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் லாஸில் தான் இருக்குது. ஸோ இவர்களுடைய ஆடு ரெவன்யூ இதெல்லாம் வச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் உண்டு. இதை வந்து நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஒரு ப்ரோக்ராம் நல்லா பீக்காக போச்சுன்னா நல்லா அவங்களுக்கு ரெவன்யூஸ் கிடைக்கும். அண்ட் பெரிய நெட்வொர்க்கு தான். சரிங்களா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பெரிய நெட்வொர்க்காக தான் இருக்காங்க. ஓகே, அடுத்து ஸ்கை கோல்டு நானும் இப்போ ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் இன்னும் வாங்கலை நான். சரிங்களா, ஸோ இங்கே மேலே வரும்போதே ட்ராக் பண்ணேன். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கன்சால்டேஷன் ஸ்டேஜ்லேயே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம், கொஞ்சம் நல்லா வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எகெயின் டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம வாங்கலான்ட்டு தான் நானும் ஆக்சுவலி பை பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், ரொம்ப மாதமாக பார்த்துட்ருக்கேன். பட்டு இன்னும் ஆனால் பை பண்ணல. சரிங்களா, கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் எதுவும் கிடைக்கல. ஸோ ஓகே தான், டிசைனிங்கில் இருக்காங்க, கோல்டு ஜுவல்லரி டிசைனிங்கில் இருக்காங்க. ஸோ ட்ராக் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். சரிங்களா, இப்போ தான் வேல்யூஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் எல்லாமே ஓகே தான். இப்போ கோல்டு ரேட்டும் ஏறிட்டுருக்கு இல்லையா, ஸோ அப்படி நம்ம ரஷ்ஷாக போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லைன்றதுனால அப்படியே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இந்த கன்சல்டேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ அதனால் எவ்வளோ நாள் கன்சல்டேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு எப்போ டேர்ன் ஆகுதுன்னு பார்த்து வேணால் பை பண்ணிக்கலான்ட்டு நானும் ஆக்சுவலி ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸ்கை கோல்டு. சரிங்களா, ஓகே. சிடிஎஸ்எல் நம்ம ஆல்ரெடி நேற்றே சொல்லிட்டோம். நம்ம மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா சிடிஎஸ்எல், கேம்ஸ், பிஎஸ்சி எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா தான் நிறைய நியூ கமர்ஸ் வருவாங்க மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது வந்து சுஸ்லான் பார்க்கலாம். ஸோ சுஸ்லான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பார்த்துட்ருந்தோம், அப்போலாம் ரொம்ப கடனாக இருந்தாங்க. இப்போல்லாம் நல்லா வந்துட்டாங்க ஆக்சுவலி சுஸ்லான் எனர்ஜி. லாங் டேர்முக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதுவும் இனி ஃப்யூச்சர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது சுஸ்லான். ஓகேங்களா, ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஏன்னா பவர் கன்சப்ஷன் எல்லாமே இப்போ அதிகமாகிட்டனால நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. நிறையா எங்கள் சைடு கூட நிறையா பார்த்திங்கன்னா அந்த விண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சுஸ்லானோடது தான் இருக்குது, அந்த விண்மில் எல்லாமே. ஓகேங்க. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் போதும். ஸோ இனி உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பற்றி பர்சனலாக தெரியணுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் ஜஸ்ட்டு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அது டைம் ரொம்ப கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்குது வீடியோ எடிட் பண்ணுறது அண்ட் வீடியோ மேக் பண்ணுறது. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச், பாய்.